Hi students, நாம் இப்போ exercise 2.6ல fifth sum பார்க்கலாம். The 104th term and 4th term of an AP are another 125 0 கொடுத்தாச்சு. Find sum of first 35 terms கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ given போடலாமா? இப்போ given என்னென்ன கொடுத்துறாங்க நமக்கு 104th term அர்த்தம் T104 இவ்வளோ எவ்வளோ 125. வேற என்ன கொடுத்துறாங்க T4 கொடுத்தாச்சு 0. சம் ஆஃப் இந்த ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க 35 டைம் கேட்குறாங்க. அப்படின்னா எது நம்ம கேட்குறாங்க S35 தான் கேட்குறாங்க. சரிங்களா, கொஸ்டின் மார்க் கொடுக்கலாம். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டிஎன் ஃபார்முலா இதெல்லாம் டிஎன் வந்து ஏ பிளஸ் டிஎன் ஃபார்முலா எஸ்என் ஃபார்முலா கன்வர்ஷன் பண்ணிக்கிறீங்க. டிஎன் ஃபார்முலா ஏ பிளஸ் என் மைனஸ் 1 டி. அதுவும் நம்ம பார்க்கறது ஏபி ஒரு ஃபார்முலா வரும். சரிங்களா, ஜிபினா வேற ஒன்று போயிடும். இப்போ T104 ஈக்குவல் டு மைனஸ் ஊற்றுறாங்க 120 ஊற்றுறாங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாமா? இப்போ என்ன பண்ணோம், இந்த லெஃப்ட் சைடு இந்த ஃபார்முலா நமக்கு டிஎனுக்கான ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணோம். அப்போ ஏ பிளஸ் ஏ வேல்யூ தெரியாது, ஏ பிளஸ் தான். என் வேல்யூ மட்டும் இங்கே தெரியும் 104 அது 104 தான் வரும் இல்லையா. என் வேல்யூ மைனஸ் 1 இன்ட்டு டி ஈக்குவல் டு 125. அப்போ ஏ பிளஸ் 103 இன்ட்டு டி ஈக்குவல் டு 125. இதெல்லாம் பண்ணலாம், நீங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் கன்சிடர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் T4 ஈக்குவல் டு 0 ஊற்றுறாலும் அது போயிடலாம். இப்போ அதை பொறுத்த நீங்கள் வந்து ஏ பிளஸ் 4 மைனஸ் n மைனஸ் இங்கே 4 இல்லை, ஏன்னா 4th டைம்னா 4 தான் n இன்ட்டு டி ஈக்குவல் டு 0. அப்போ ஏ பிளஸ் 3d ஈக்குவல் டு 0. இது நம்ம நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ நம்ம ரெண்டு சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணால் நமக்கு ஏ வேல்யூ டி வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அது கண்டுபிடிச்சா நமக்கு அந்த எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். சரியா, அதுதான் இங்கே க்ளூ கொடுத்துறாங்க, நமக்கு ரெண்டு விஷயம் கொடுத்துறாங்க. டி இந்த 104 125 T4 ஈக்குவல் டு 0. ரெண்டுத்தையும் பண்ணணும், ரெண்டு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே போடுறேன், ஏ பிளஸ் 103 இன்ட்டு டி ஈக்குவல் டு 125. செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, அதையும் நம்ம அப்படியே போடலாம். ஏன்னா இந்த ஏ வந்து கோஎஃபிஷியன்ட் சேமாக தான் இருக்கு இல்லையா, ஏன்னு கோஎஃபிஷியன்ட் சேமாக தான் இருக்கு. இப்போ நம்ம பண்ணலாம் சப்ராக்ட் பண்ணலாம் ரெண்டு ஈக்குவேஷனையும். ஏன்னா சைன் சேமாக இருக்கு, ஏ பாருங்க ரெண்டு ப்ளஸ்ஸாக இருக்கு. அப்போ நமக்கு ஆட் பண்ணால் கேன்சல் ஆகாது. அப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணால் தான் கேன்சல் ஆகும். அப்போ ப்ளஸ் மைனஸ் கேன்சலா. அப்போ இங்கே 103 மைனஸ் 3d இப்போ அப்போ கரெக்ஷன் வரும் 100d வருமா. இங்கே இந்த 0 மைனஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 125 அப்படியே போடலாம். இப்போ டி நமக்கு 125 டிவைட் பை இந்த 100. இப்போ கேன்சல் பண்ணுங்க, 525 125 425 100. அப்போ டி வேல்யூ வரும் 5/4. சரியா, இப்போ நம்ம டி வேல்யூ கண்டுச்சா. இது என்ன பண்ணுங்க, இந்த வேல்யூ இதில் சப்ஸ் பண்ணலாம், 2ல சப்ஸ் பண்ணலாமா. 2 தான் ஈஸி இல்லையா. இப்போ substitute the value, substitute the value d equal to 5/4 in equation 2. இப்போ 2 ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். நம்ம அப்படியே கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம் டைரெக்டா. அவங்க எழுதுறதுங்க கொஞ்சம் நமக்கு சில டைம் மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்கும். ஏ பிளஸ் 3 இன்ட்டு டினது 5/4 ஈக்குவல் டு 0. இப்போ தெரியும், நீங்கள் என்ன பண்ணி கேன்சல் 3 4 கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நியூமரேட்டர் மல்டி பண்ண வரும் 3 இன்ட்டு 5 15/4. அந்த மூணு இல்லவா. அப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் 15/4. அப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிச்சா டி வேல்யூ கண்டுபிடிச்சா. இப்போ நம்ம பண்ணலாம், நமக்கு எஸ்என் ஃபார்ம் போயிடலாமா. எஸ்என் ஈக்குவல் டு எவ்வளோனது n/2 2a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. எஸ் எப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சுவலாக S35 தான் கண்டுபிடிக்கும் இல்லையா. அப்போ S35 ஈக்குவல் டு 35 divided by 2 into minus 15/4 plus வரும் n வேல்யூ 35 தானே, minus 1 d வேல்யூ என்னது 5/4. இப்போ நமக்கு 35/2 நம்ம கேன்சல் பண்ண தேவையில்ல. என்ன by4 நமக்கு அந்த எல்சிஎம் போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அப்படியே மல்டி பண்ணிட்டேன், minus 30/4 போடுறேன். இங்கே வரும் 34 இன்ட்டு 5/4. இப்போ 35/2 மைனஸ் 30/4 வரும். 2 அடிச்சலாமா, 2 அடிச்சலாம். இங்கே 15 போடலாம். இங்கே அடிக்கலாம், நமக்கு 2 வந்துடும், இங்கே 17 வந்துடும் இல்லையா. மைனஸ் 15/2
இங்கே நான் 17 into 5 போட்டுடலாமா? 35 5 3 8 வருமா? 85. அப்போ 85/2 இல்லையா? இப்போ 35/2 எல்சிஎம் எடுங்க, என்ன வரும்? 2 வருமா? -15 + 85. அப்போ 35/2 இது செப்பரேட் வரும் நமக்கு 70 வந்துருமா? 70/2. இப்போ இங்கே ஏன் சொன்ன 35 வருமா? 35 35 உங்களுக்கு தெரியும், அது என்ன வரும்? 1225. 2 3 7 வரும் உங்களுக்கு 10th. அப்போ இதுக்கு நமக்கு டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ணுங்க. 6 2 சார் 12 ரிமைனிங் 1 2 இல்லை 2 1 2 சார் 2 5 5 2 2 சார் 4 ரிமைனிங் 1 வரும். 0.0 வரும். 10 ஆக போனது 5 2 சார் 10. ஆன்சர் 612.5. இதான் நமக்கு S35. ஸோ உங்களை ரிவைஸ் பண்ணிங்க. 104th டேர்மோ 4th டேர்ம் கொடுத்துறாங்க. T 104 எடுத்துங்க, T4 = 0 எடுத்துங்க. இதை வச்சு நம்ம 2 ஈக்குவேஷன் கொண்டு வரணும். அந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது நமக்கு A வேல்யூ D வேல்யூ கிடைக்கும். அதான் என்ன பண்ணும்? SN ஃபார்முலா சப் பண்ணி உங்களுக்கு S35 நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.